Hello friends, welcome to சாடிய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிகப்பு தண்டு கீரை பொரியல் நம்ம செய்ய போறோங்க. இந்த கீரையில அதிகமான விட்டமின்ஸும் அதிகமான சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. இந்த கீரையை எல்லாரும் சாப்பிடணும். அதிகமா பெண்கள் இந்த கீரையை சாப்பிடணுங்க. இந்த கீரை சாப்பிடும்போது மாதவிடாய் கோளாறெல்லாம் நீங்கும், கர்ப்பப்பையில உள்ள பிரச்சனையும் நீங்குங்க. அதனால இந்த கீரையை அடிக்கடி நீங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நம்ம கீரையை க்ளீன் பண்ணிடலாங்க. கீரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதாவது பூச்சி இருக்குதான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப முத்தி இருக்குது, அதனால் இது வேண்டாம். நம்ம கிள்ளி வச்ச கீரையெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. கீரை மொத்தம் நம்ம கட் பண்ணியாச்சுங்க. இதை அலசிக்கலாம். கீரை அலசி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். கீரையெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இது கலந்து விட்டுக்கலாம். கீரை கலந்து விட்டாச்சுங்க. நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. கீரை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அளவான உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கீரை வெந்துடும். கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. நான் 3 பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன்.
சேர்த்துக்கலாம். 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை ரஃப்பாக அரைச்சிக்கலாங்க. இது போல் ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. கீரை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுங்க. அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் தூளில் சேர்த்த உடனே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. அதிக சத்துக்களும் விட்டமின்ஸும் நிறைஞ்ச தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கீரையை எல்லாருமே சாப்பிடுங்க. பெண்கள் அதிகமாகவே சாப்பிடுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.